மே மாதம் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமான கத்திரி வெயிலுங்க. சுத்தமாக மழையே இல்லாமல் போயிடுச்சு. 2 வேளை செடிகளுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் செடிகள் டல்லான மாதிரி தான் இருக்குது. இந்த கோலியஸ் செடியெல்லாம் பாருங்க, கலர் டல்லாகி வெளுத்து போன மாதிரி இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸை எல்லாம் இந்த மாதிரி மர நிழலுக்கு கீழே வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் மாமரமும் நாவல் மரமும் இருக்கிறதுனால மொட்டை மாடியில் கொஞ்சம் நிழலாக இருக்கும். அந்த நிழலான பகுதியில் தான் நான் இப்போது இன்டோர் பிளான்ட்ஸை எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. ஜேட் பிளான்ட், கோலியஸ், இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் எல்லாம் இந்த மாதிரி நிழலில் இருக்கிறதுனாலே நல்லாவே வளர்ந்துருக்குங்க. தண்ணீர் விட்டான் கிழங்கு, ரெயின் லில்லி இதையெல்லாம் கூட மொட்டை மாடியோட செவத்து மேலே லைனாக நான் அடுக்கி வச்சுட்டேன். எல்லாமே நல்லா பச்சை பசுமையாக இருக்குது. இந்த மாதிரி நிழலான பகுதியில் வைக்கிறதுனால அதிக வெயிலிருந்து செடிகளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க. ரொம்ப நாள் கழித்து மாதுளை செடியில் இப்போ தான் ஒரே ஒரு காய் பிடிச்சிருக்குங்க. 2 வருஷமாக இந்த செடி என்கிட்ட இருக்குது. சின்ன சின்னதாக பூக்கள் வந்து உதிர்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கி தான் இதில் நான் ஒரே ஒரு காய் வச்சுருக்கிறத பார்த்தேன். பூக்களும் இப்போ நல்லா பெருசாகவே வளருதுங்க. எல்லாமே காய் பிடிச்சா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.